ஸோ இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வேர்க்கடலை குருமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேக வைத்த வேர்க்கடலை, எண்ணெய், சோம்பு, மஞ்சள் தூள், முந்திரி, தக்காளி, வெங்காயம், தேங்காய் துருவல், மிளகாய் தூள், தனியா தூள், கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், உப்பு, பூண்டு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாய் எடுத்துக்கலாம். இந்த சைடு அந்த இந்த நம்ம வந்து இதில் எல்லாமே தாளித்து அப்படியே சேர்த்து குருமா பண்ண போகிறோம். அரைச்சி மட்டும் அதில் மசாலாவுக்கு வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். ஓகே. மற்றபடி இதில் எதுவும் வேறு எதுவும் தாளித்து அப்படியே டைரெக்டாக பண்ண வேண்டியதான். மசாலா அரைக்கிறதுக்கு எதுவுமே வறுக்க போகிறது இல்லை. அப்படியே தான் அரைக்க போகிறோம். அதுக்கு கீழே அரைக்க போகிறோம். ஆஹா இல்லை. சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாமா? என்ன யூஸ் பண்ணணும்? இது வந்து நம்ம எப்பவுமே சமையலுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணுவோம். அவங்க சமைக்கிறதுக்கு கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லெண்ணெய் மாதிரி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் இதுலயும் நம்ம சேர்க்கிறோம், அரைக்கிறதுலயும் நம்ம சேர்க்கணும். ஓகே. அப்புறம் கொஞ்சமா சோம்பு, இவ்வளவு கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கணும் கொஞ்சம் கோல்டன் கலரில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் துருவல் இருக்கு. ஓகே. இது கூட என்னெல்லாம் அரைக்கணுன்றதை நம்ம எடுத்து வந்துடலாம். ஓகே. இப்போ வெங்காயம் வந்து நம்ம எப்படி வேணா நறுக்கி போடலாம். நீளமாவும் நறுக்கிக்கலாம், குட்டியாவும் நறுக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து இப்போ போட்டிருக்கிறோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு. உங்களுக்கு பெரியதாக இருந்ததுன்னா ஒரு 2 எடுத்துட்டா போதுமா இருக்கும். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூட ஒரு ஏலக்காய். இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது வந்து மசாலாக்காக. வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி அளவு சேர்த்தா அதில் பாதி. ஓகே. இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது குருமாக்கு தேவையான அளவு உப்பு இல்லை, சும்மா வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே. எனக்கு ஒரு டவுட், நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோமா? வேர்க்கடலையில உப்பு போடலை. இப்போ வேணும்னா நீங்கள் அதில் போட்டிங்கன்னா இதில் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்கலை. நீங்கள் சப்போஸ் தனியாக சாப்பிட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சேர்த்து உப்பு போட்டு வச்சுருந்தீங்கன்னா குருமா போடும்போது கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி விழுதா கொண்டு வந்துடுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை அரைச்சி விழுதா எடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் இதை ஆட் பண்ண போகிறோமா? இல்லை எப்போ? இது லாஸ்ட்டாக தான். இது இங்கே வச்சிடலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சுல. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு, தனியா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஓகே. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வந்து வதங்கணுன்றதுக்காக போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ குருமாக்கு தேவை அளவு அதை மேட்ச் பண்ணி மீதியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் வேர்க்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கீங்கன்னா மேபி நீங்கள் கடைசியாக கூட உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையே சேர்த்துக்கு அப்புறமா உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துலாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதி ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ வெவையில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக வேணால் ஊற்றிக்கலாம். போதும்.
இது ரொம்ப தண்ணியா நீங்க நல்லாவே வேக வச்சாச்சு அப்படின்னா இதுல வேகணும்னு அவசியம் இல்லை. மூடி வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி இருக்கு? கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே நம்ம இறக்கிடலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ண முடியும். அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே. நம்ம வந்து நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா கொதிக்கிறதுக்கும் டைம் ஆகும். அதனால கொஞ்சமா விட்டதுனால உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை வந்து ஆட் பண்ணணும். இதுதான் மெயின். இதை சேர்க்கறதுனால நல்லா குருமா கட்டியாகும். உங்களுக்கு வந்து இது மாதிரி பிடிக்கல, புது தேங்காய் பிடிக்கலன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நீங்க அது உங்களுக்கு இந்த மாதிரியே பிடிச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சோம்ல அந்த வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு அதே கிரேவி மசாலா வேர்க்கடலை மசாலா அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அது கொதிச்சிடும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விட்ட அந்த விழுதை ஆட் பண்ணி அதோட சேர்ந்து ஒரு கொதி வரணும். அதுக்கான டைம் கொடுத்துரும். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். கொஞ்சமா தேங்காய் துருவல் கூட ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமா சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதை வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து ஒண்ணா வந்ததுக்கு அப்புறமா வேக வைத்த வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா கொதிக்க வச்சிருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதை ஒண்ணா சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான வேர்க்கடலை குருமா தயார். ஓபன் பண்ணலாம். இப்போ பாருங்க நல்லா உங்களுக்கு கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இல்லை? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணாலும் இந்த சட்டியில் இருக்கிறதுனால அதில் அந்த சூட்டில் அப்படியே இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாமா? அதில் வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த குருமாக்கான ஃப்ளேவரும் ஒரு பக்கம் வருது. அதே சமயத்தில் அந்த வேர்க்கடலையுடைய ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து யூஸ்வலாக குருமாக்குன்னு ஒரு இந்த ஸ்மெல் வைக்கும்போதே நம்ம இது சாம்பார் குழம்பு, புளிக்குழம்பு, இது வந்து மீன் குழம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி குருமாவுடைய ஸ்மெல் வரும்போது அந்த ஸ்மெல் வரும்போது இது குருமான்னு சொல்லிடுவோம். ஸோ அதோட சேர்ந்து இந்த வேர்க்கடலை ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு டெம்டிங்காக அப்படியே சாப்பிட ஃபீலில் வர கொண்டு இருக்குது. அண்ட் இப்போ என் கையில் சுட சுட வேர்க்கடலை குருமா ரெடியாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல காரசாரமாக இருக்குது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டோம், ஆனால் நல்ல காரசாரமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதே போல் இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் நல்லா இது காரமாக சூப்பராக ஆப்டாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இதே போல் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவச்சித்ரா.